Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ போன வீடியோவில் போன வீடியோ Jan 2025 Zoho இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் செகண்ட் வீடியோ அதில் 4 கொஸ்டின் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா. அண்ட் இதில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற யூஸ்வலாக ஒரு கொஸ்டின் பேப்பரில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அகெயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எம்சிக்யூஸ் கிடையாது, ஃபுல்லாக த பிளாங்க்ஸ் மட்டும்தான், நீங்கள் ஆன்சர் டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுறது இருக்கவே இருக்காது. ஓகே, நிறைய பேருக்கு பேட்டர்ன் தெரியும், ஆல்ரெடி நிறைய அட்டம் பண்ணியிருக்கலாம், அல்லது நிறைய கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ண எந்த கொஸ்டின்லையுமே ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் இதுதான், ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை முடிச்சுட்டு 2வது கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த நாளைக்கு வர்ற வீடியோவில் 2வது கொஸ்டின் பேப்பரில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இன்னைக்கான பிளான். பட் அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கொஸ்டினில் ஒரு சின்ன கால்குலேஷன் எரர் பண்ணியிருக்கேன். கமெண்ட்ஸில் ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் வெயிட் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம் இல்லையா, அது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, பியோட வெயிட் 9/10 த ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 9/10னா 9/10 இன்டூ ஆவரேஜ் 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டூ 40. ஸோ 0 கேன்சல் பண்ணியிருக்கேன். 9 × 4 36 வரணும் இல்லையா. 9 × 4 is 36. 9 4 are 36. ஆனால் நான் 8 × 4 32 அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இங்கே 32 அப்படின்னு சொல்லி போட்டு அதை வச்சு கணக்கு பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆன்சர் தப்பு. ஸோ இந்த இடத்துல பியோட ஏஜ் 36 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன் எல்லாம் அப்படியே வரிசையாக மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த 32க்கு பதிலாக இந்த இடத்துல நான் 36 போடுறேன். அண்ட் 36 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 36 டிவைடட் பை 2ங்கிறது 18 வரும், 16 வராது, 18 வரும். ஸோ இதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக 2 வயசு குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன, 44ன்னு ஆன்சர் வந்ததுக்கு பதிலாக 42 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். உங்களில் வேறு யாரும் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ரோச் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன், பட் ஒரு சல்லித்தனமான மல்டிப்ளிகேஷன் எரரால் ஆன்சர் தப்பு. தயவு செஞ்சு நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னைய மாதிரியான இந்த தப்புகள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடுவோமா. ஸோ அகெயின் போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 3 கொஸ்டின் பேப்பர் 1லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு செட்லேருந்து, அப்புறம் ஒரு கொஸ்டின் 2வது செட்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி வாசிச்சிடுறேன். சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். A farmer needs to make 29 × 29 metal sheet. 29 × 29 metal sheet அப்படின்னு சொல்றாரு. ஸ்கொயர் மெட்டல் ஷீட். ஸோ ஸ்கொயர் மெட்டல் ஷீட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. There are 30 nails on each side of the square. ஓகே, ஒரு சைடுக்கு 30 நெயில் தேவைப்படுது. How many nails are used to make the square metal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, நான் இந்த வட்டம் தான் ஒரு ஆணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆணியாக இருக்குது. ஓகே, நெயில்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இந்த நெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டோட்டலாக எத்தனை நெயில் தேவை அப்படிங்கிறது தான் அவங்க நம்மளுக்கு கேட்குற கேள்வி. சரியா. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒரு சைடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு 30 நெயில்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 29 × 29 இது நம்மளுக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு தேவையே கிடையாது. அது ஒரு எக்ஸ்ட்ராவான டேட்டா தான், தேவையில்லாத டேட்டா தான். அது ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். பட் மற்றபடி நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு சைடுக்கு 30 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ நெயில்ஸ் தேவைப்படும்? ஒரு சைடுக்கு 30னா ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 30 × 4 தட் இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் தப்பு. ஏன் தப்புன்னா, இந்த 30ல் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணுறேன். இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிற நெயிலும் சேர்ந்து இன்க்ளூட் ஆயிருக்குது. ஸோ நம்ம இப்போ அடுத்து 2வது 30 போடுவோம். இந்த சைடுக்காக இன்னொரு 30 போட்டோம்னா அதில் அகைன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிற 2 நெயில் வரும். ஸோ இந்த 4 கார்னர்ஸில் இருக்கிற நெயிலை நம்ம 2 வாட்டி கவுண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த சைடை கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு வாட்டி, இந்த சைடை கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிடுவோம், இந்த சைடை கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ 2 டைம்ஸ் கவுண்ட் ஆகிடும் இந்த ஒரு நெயில் மட்டும்.
ஸோ இதே மாதிரி 4 கார்னர்ல இருக்கிற நெயிலுமே வந்து 2 டைம்ஸ் கவுண்ட் ஆயிடும். ஸோ டோட்டலா 120 பார்த்தோம்னா அதுல இந்த 4 நெயில் மட்டும் 2 வாட்டி கவுண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த 2 வாட்டிக்கு பதிலாக அது ஒரு வாட்டி தானே கவுண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்றேன், இதுல 120 -4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன் -4னா 4 கார்னர் இருக்கு, இந்த 4 கார்னர்ல இருக்கிற நெயிலும் வந்து 2 டைம்ஸ் கவுண்ட் ஆயிருக்கு. ஸோ -4 அப்படின்னு போடுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 116 தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், இதில் யோசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஒரு சைடு 30 அப்படின்னா 4 சைடில் 120, 30 × 4 120 அப்படின்னு சொல்லி போடுறோம். அண்ட் அங்கே இன்டர்செக்ஷனில் என்னெல்லாம் வரும், அந்த கார்னர்ஸ் மட்டும் தான் இங்கே இன்டர்செக்ஷன், அதில் இருக்கிற நெயில்ஸை வந்து 2 வாட்டி நம்ம கவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அதை 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 116 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இதுல ஃபார்முலாவோ வேற எதுவுமே கிடையாது, பேசிக் லாஜிக் தான். ஓகேவா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், இது கொஞ்சம் நம்ம பார்த்து டீல் பண்ணணும். த கிளாக் ஷோஸ் எக்ஸாக்ட் மிட் நைட். ஒரு கடிகாரம் இருக்கு, அந்த கடிகாரம் வந்து எக்ஸாக்ட் மிட் நைட் காட்டுது, அதாவது நைட்டு 12 மணி. ஓகே, சின்ன முள்ளு பெரிய முள்ளு ரெண்டுமே வந்து 12ல இருக்கு. ஸோ எக்ஸாக்டா மிட் நைட்டை காட்டுது. For every hour the time is 1 minute slow. இந்த கடிகாரம் என்ன பண்ணுது, ஒரு மணி நேரத்துக்கும் 1 நிமிஷம் ஸ்லோவா டைம் காட்டுது. ஓகேவா? அண்ட் கரண்ட்லி the clock shows 13:46. இப்போ கரண்டா வந்து 13:46 அப்படின்னு காட்டுது. ஸோ 13:46னா என்ன அர்த்தம், அது வந்து மத்தியானம் 1:46 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம், 13:46ன்னு காட்டுதுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து அந்த முள்ளு வச்ச கடிகாரமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஜிட்டல் கடிகாரமா கூட இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து அந்த ஹார் ஹேண்ட், அந்த ஹேண்டை வச்சே பேசல. ஓகே, டைம் மட்டும் வச்சு தான் பேசுறோம். விச் இஸ் less than 24 hours from midnight. ஓகே, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். 24 மிட்நைட்டுக்கு 24 ஹவர்ஸோட கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஒரு நாள் தாண்டி போகலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் த கரண்ட் டைம்? கரெக்ட் டைம், கரண்ட் டைம் இல்லை, கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ற டைம் வந்து 00 அப்படிங்கிற டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன் 00ன்னு சொல்றோம்னா, எக்ஸாக்டா மிட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட் நைட்ல இருக்கிற டைம் தான் நம்ம 00ன்னு சொல்லுவோம். மதியானம் இருக்கிற 12 மணியை 12 அப்படின்னு தான் சொல்லுவோம். மிட் நைட்ல தான் 00. அன்னைக்கு நாள் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, 0 hours 0 minutesல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 00ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, எவ்ரி ஹார் 1 minute ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் தேவை அப்படின்னா, எத்தனை கரண்ட் டைம் என்ன, அதாவது இப்போதைக்கு இவ்வளோ நேரம் இதில் காட்டுது, பட் ஆக்சுவலா எவ்வளோ டைம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. அண்ட் 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஸ்லோவா ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் டைம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கரண்ட் டைம் வந்து எக்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஹார்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை மினிட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 60 × எக்ஸா, அப்படிதானே? எக்ஸ் ஹார்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஹார்ஸ்ல எத்தனை மினிட்ஸ் போயிருக்கும், 60 × எக்ஸ் மினிட்ஸ். இப்போ 2 மணி நேரம் அப்படின்னா 60 × 2, அதாவது 120 நிமிஷம் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ் ஹார்ஸ்ன்னு இருக்கு அப்படின்னா 60 × எக்ஸ், 60 எக்ஸ் மினிட்ஸ் வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு விஷயம், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார் எவ்ரி ஹார் 1 minute ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஸோ ஸ்லோவான இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஸ்லோவாகுது. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது இப்போ கரெக்டான டைம், அதாவது இத்தனை மணி நேரம் தான் போயிருக்கு அப்படிங்கிறதான கரெக்டான டைம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது மிட் நைட்ல, இப்போ எக்ஸ் ஹார்ஸ் தான் கரெக்டான டைம்னா எக்ஸ் ஹார்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் ஒரு ஹாருக்கும் 1 நிமிஷம் அந்த கடிகாரம் ஸ்லோவா காட்டுதுன்னா, எக்ஸ் ஹார்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா எக்ஸ் மினிட்ஸ் ஸ்லோவா காட்டுமா? இது ஒரு சிம்பிளான விஷயம் தானே. இப்போ 12 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது பேர் என்ன, விடிய கால 12 மணி அல்லது மிட் நைட் 12 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து 4 மணி நேரம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான டைம் வந்து 4 மணின்னு வச்சுக்கலாம். கரெக்டான டைம் 4 மணியா இருந்தா 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஸ்லோவாகிறது 4 நிமிஷம் ஸ்லோவா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் கணக்கு. ஸோ எக்ஸ் ஹார்ஸ் அதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ் மினிட்ஸ் தானே ஸ்லோவா இருக்கும். இத்தனை மணி நேரம் அப்படின்னா
இத்தனை மணி நேரம் ஆயிருக்கு, எக்ஸ் ஹார்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அத்தனை நிமிஷம் ஸ்லோவா இருக்கணும், எக்ஸ் மினிட்ஸ் ஸ்லோவா இருக்கணும். இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள். அதை வச்சு இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட போறோம். ஓகே, இப்போ கரெக்ட் டைமை நம்ம வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்றோம். ஸோ எக்ஸ் ஹார்ஸ் வந்து நடந்திருக்கு மிட் நைட்ல இருந்து. ஸோ எத்தனை நிமிஷம் ஸ்லோவா இருக்கும்னா எக்ஸ் மினிட்ஸ் ஸ்லோவா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிறோம். ஓகே, இது ரெண்டும் இருக்கு. இப்போ அடுத்து கடிகாரம் என்ன நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா 13:46 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே, கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 13 மணி நேரம் 46 நிமிடங்கள் ஓடி இருக்கு மிட் நைட்ல இருந்து. முதல்ல இதை நம்ம மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். மினிட்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 13 ஹார்ஸ்ன்னு இருக்கு. ஸோ 13 into 60 முதல்ல போடணும். நான் into 6 போடுறேன். 6 3s are 18, ரிமைனிங் 1. 6 1 is 6, 6 plus 1 7, அண்ட் அங்கே 0 போட்டோம்னா 780. அப்புறம் இது வந்து 13 hours and 46 minutes இல்லையா? ஸோ அந்த 46 மினிட்ஸையும் நான் இதோட கூட்டுறேன். ஸோ 0னா இங்கே 6 ஆயிடு. அதுக்கப்புறம் இது வந்து 12, இங்கே மீதி ஒன்றா 826. ஸோ இது வந்து 826 மினிட்ஸ். கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும், கடிகாரத்தில் காட்டுற டைமை பொறுத்த வரைக்கும் 826 மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு மிட் நைட்ல இருந்து. ஸோ மிட் நைட்ல இருந்து 826 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கடிகாரம் காட்டுது. பட் கடிகாரம் ஆப்வியஸ்லி ஃபால்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலான கரெக்ட் டைம் என்னது? 60 into x மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஏன்னா கரெக்ட் டைம் வந்து எக்ஸ் ஹார்ஸ்ன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்றோம். ஸோ 60 into x மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஆக்சுவல் டைம். மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஏன் மைனஸ் எக்ஸ் போடுறேன்னா ஒரு மணி நேரத்துக்கும் 1 நிமிடம் அது வந்து தப்பா சொல்லுது, ஸ்லோவா போகுது இல்லையா? ஸோ மைனஸ் எக்ஸ். அப்ப கரெக்டான டைம்ல இருந்து 1 மணி நேரத்துக்கும் ஒரு நிமிஷம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா அப்பதான் வந்து கடிகாரம் ஆக்சுவலா காட்டுற டைமை காட்ட போகுது. அது இந்த இடத்துல என்ன 826 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. அவ்வளவுதான். இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த செட்லேயே வந்து இந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். பட் அகைன் இதுவும் வந்து கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம இதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். கடிகாரம் ஒரு மணி நேரத்துக்கும் 1 நிமிஷம் ஸ்லோ ஆகுது. கரெக்டான டைம் என்ன நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப கடிகாரம் காட்டுற டைம் வந்து 13 மணி நேரம் 46 நிமிடங்கள். ஓகே, ஸோ நம்ம கரெக்டான டைமை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஹார்ஸ், அதாவது கரண்ட் டைம் வந்து எக்ஸ், அதாவது 2 மணி அப்படின்னா இங்க ரயில்வே டைம்ல தானே நம்ம பாக்குறோம். ஸோ 14 அப்படின்னு ஆக போகுது. 14 அப்படின்னா எத்தனை மணி நேரம் போயிருக்கு? 14 மணி நேரம் போயிருக்குது. அப்ப எத்தனை நிமிஷம் அதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14 into 60. ஸோ எக்ஸ் நம்ம அசியூம் பண்றப்ப 60x மினிட்ஸ் அப்படின்னு ஆக போகுது. ஓகே, அண்ட் எவ்ரி ஹார் அது வந்து 1 மினிட் வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ 14 மணி நேரம் போயிருக்கு அப்படின்னா 14 நிமிஷம் ஸ்லோவா இருக்கும். அப்ப எக்ஸ் மினிட்ஸ் போயிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஹார்ஸ் போயிருக்கு. எக்ஸ் ஹார்ஸ் வந்து 12ல இருந்து ஆயிருக்குன்னா எக்ஸ் மினிட்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ அதையும் நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து இந்த 60xங்கிறது கரெக்டான டைம். அதுல இருந்து கடிகாரம் எவ்வளவு ஸ்லோவா இருக்கு? எக்ஸ் மினிட்ஸ் ஸ்லோவா இருக்கு. ஈக்குவல் டு அது கரண்டா காட்ட போற டைம் 826. அவ்வளவுதான். சிம்பிளா இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ 60x minus xன்னு பாத்தீங்கன்னா 59x is equal to 826. அப்போ x is equal to 826 divided by 59. ஓகே, இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. தும்மல். 826 divided by 59. ஸோ இப்போ முதல்ல 82 எடுத்துக்கலாம். 59 1 is 59. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் இது 12, 12னா 3, இது வந்து 7 இருக்கும். 7 - 5னா 2, 23ல் போகாது. ஸோ 6 நம்ம கீழே இறக்குறோம். ஸோ 236, 59 அப்படின்னா 59, 54s are 200 நம்மளுக்கு தெரியும். 9 4s are 36. அப்போ 59 into 4 வந்து எக்ஸாக்டா 236 அப்படின்னு வரப்போகுது. ஸோ 14 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ கரெக்டான டைம் என்ன? 14:00. ஏன்னா இதில் வந்து பாயிண்ட் வேல்யூ எதுவும் வரலை. ஸோ நம்ம அந்த கன்வர்ஷனில் மினிட்ஸில் எதுவும் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. எக்ஸாக்டாக 14 hours, அதாவது மதியம் 2 மணி, மதியம் 2 மணிக்கு தான் வந்து அதுதான் வந்து கரெக்டான டைம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதில் காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த எத்தனை நிமிஷம் ஸ்லோ ஆகுதுங்கிறத மட்டும் கரெக்டாக புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ 2 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். 3வது கொஸ்டின் போகிறோம். கமான் குவிக். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, A can complete a task in 40 days. B can complete the same task in 20 days. If C joins to complete the task,
in 10 days, how many days would C take alone to complete the same task? இப்போ இதில் என்னன்னா எனக்கு கொஸ்டின் அனுப்பியிருந்தவர் வந்து இதில் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆன்சர் கரெக்டாக வர்ற மாதிரியான ஒரு நம்பர்ஸ் வந்து நானே போட்டிருக்கேன். பட் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதில் இருக்கிற இது ஒன்றா தான் இருக்க போகுது. இந்த சென்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெத்தடும் ஒன்றா தான் இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, சிம்பிளாக அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ ஏ கேன் கம்ப்ளீட் அ டாஸ்க் இன் 40 days அப்படின்னு சொல்றாங்க. ஏ மட்டும் தனியா 40 நாள்ல அவங்களால அந்த வேலையை முடிக்கிறப்ப ஒரு நாள்ல ஏ முடிக்கிற வேலை என்னவா இருக்கும்? 1/a is equal to 1/40. அப்படிதானே? இது வந்து ஒரு சிம்பிளான இதுதான். இப்போ நான் வந்து 2 நாள்ல டோட்டல் வேலையை முடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாளோட எண்டில் பாதி முடிச்சிருப்பேனா? 1/2 முடிச்சிருப்பேனா? அதே லாஜிக் தான். இப்போ நான் 4 நாள்ல மொத்த வேலையை முடிப்பேன் அப்படின்னா முதல் நாளோட எண்டில் கால்வாசி வேலையை முடிச்சிருப்பேனா? 1/4 முடிச்சிருப்பேனா? அதே இதுதான். ஸோ ஏ வந்து 40 daysல டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா 1 dayல 1/40 ஆஃப் த ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது நம்ம எழுத போகிறோம். பி வந்து அதே டாஸ்கை 20 daysல அவங்களால முடிக்க முடியும். அப்போ 1/b இஸ் ஈக்குவல் டு 1/20. பி தனியா 20 நாட்கள்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள்ல பி செய்யும் வேலை 1/20. ஓகே, அதே லாஜிக் தான். இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் சி ஜாயின்ஸ் தம் டு கம்ப்ளீட் த டாஸ்க். சியும் சேர்ந்து பண்றாங்க. ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து பண்றப்ப ஏ கமா பி கமா சி சேர்ந்து பண்றப்ப 10 நாட்கள் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப சி மட்டும் தனியா பண்ணா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 1/c என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 10 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1/a + 1/b + 1/c, அதாவது ஏ ஒரு நாள்ல பாக்குற வேலை, பி ஒரு நாள்ல பாக்குற வேலை, சி ஒரு நாள்ல பாக்குற வேலை, இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 பேர் சேர்ந்து ஒரு நாள்ல பாக்குற வேலை என்ன அப்படிங்கிறது தானே கிடைச்சிரும். ஸோ 3 பேர் சேர்ந்தா 10 நாள்ல மொத்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு வேலை முடிப்பாங்க? 1/10 ஆஃப் த ஒர்க் வந்து முடிப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சிம்பிள் தான். ஏபிசி 3 பேர் சேர்ந்தா 10 நாள்ல முடிப்பாங்க. அப்போ ஒரு நாள்ல 1/10 ஆஃப் த ஒர்க் முடிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/aயோட வேல்யூ 1/bயோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். அதை நம்ம அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 1/aக்கு பதிலாக நான் 1/40 அப்படின்னு போடுறேன். பிளஸ் 1/bக்கு பதிலாக நான் வந்து 1/20 அப்படின்னு போடுறேன். 1/c நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1/c அப்படின்னே வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போ இந்த 1/c அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க. 1/10 மைனஸ் 1/40 மைனஸ் 1/20. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1/10 1/40 மாற்றணும், அதாவது டினாமினேட்டர் 40 மாற்றணும் அப்படின்னா 4ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் 4 அப்படின்னு ஆயிடுது. இது ஆல்ரெடி 40ல தான் இருக்குது. ஸோ அது அப்படியே 1ன்னு போட்டுடுறேன். மைனஸ் இந்த 20 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ நியூமரேட்டரில் அது -2 அப்படின்னு ஆக போகுது. ஸோ 1/c இஸ் ஈக்குவல் டு இதுதான். இது வந்து 4 - 1 - 2 அப்படிங்கிறப்ப 4 - 1 அப்படின்னா 3 3 - 2 அப்படிங்கிறப்ப 1. ஸோ இது வந்து 1/40 அப்படின்னு ஆயிடுது. ஸோ 1/c இஸ் ஈக்குவல் டு 1/40. அப்போ ஒரு நாள்ல சி முடிக்கிற வேலை 1/40 அப்படின்னா சி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 40 daysல முடிப்பாங்க. இது வந்து அப்படியே எக்ஸாக்டா ஏயோட சேம் வேல்யூ தான் வருது. நம்பர்ஸ் அகைன் நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்த நம்பர்ஸ் இல்லை. எனக்கு ஆக்சுவலி அந்த நம்பர்ஸ் என்னன்னு தெரியல. பட் வேர்டிங்ஸ் எல்லாம் சேம் தான், நம்பர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ 1 டேல சி வந்து 1/40 ஆஃப் த ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா 40 daysல சி வந்து தனியா அவங்களால எல்லா ஒர்க்கையும் முடிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ வித் திஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் செட் இருக்கு இல்லையா, ஜான் 2025ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் செட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆனா இந்த வீடியோ இதோட முடிய போறது இல்லை. இதே வீடியோவில் இன்னும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அதுதான் செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு விட்டுறேன். ஏன்னா நீங்கள் அப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதோட முடிச்சிடுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 2வது கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. இதையும் நான் வந்து 25th போட்டு முடிச்சிடுறேன். இதையும் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் கொஸ்டின் என்ன அப்படின்னு வாசிச்சேன்னா அகைன் சிம்பிளான கொஸ்டின் தான். 2 dice are tossed. 2 dice வச்சு 2 dice உருட்டி விடுறாங்க. The probability that the total score is a prime number is. ஸோ 2 டைஸ் போடுறாங்க. ஒரு டைஸ்ல என்ன 1லேருந்து 6க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கலாம். அண்ட் அந்த மாதிரி 2 டைஸை போட்டு விடுறாங்க. அண்ட் 2 டைஸ்ல வர்ற வேல்யூவை ஆட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆட் பண்றப்ப வர்ற நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, பிரைம் நம்பரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கேள்வி. ஓகே, ஸோ இப்போ 2 டைஸை டாஸ் பண்ணி விடுறாங்கன்னா டோட்டலா எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும்? ஒரு டைஸ்ல 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி 2 டைஸ் அப்படின்னா 6 into 6 இல்லையா? ஸோ டோட்டலா 36 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 அப்படின்னு சொல்லிட்டு 36 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ 2 டேஸ்லையும் வந்து இந்த டேஸ்ல 1ல இருந்து 6க்குள்ள எந்த நம்பர் வேணா வரலாம், 2வது டேஸ்லையும் 1ல இருந்து 6க்குள்ள எந்த நம்பர் வேணா வரலாம். நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கேள்வி. ஸோ டைஸ் வந்து பேசிக்கா 1 to 6 தான் முடியும். ஸோ இந்த டைஸ் காட்ட முடிஞ்ச 2 டைஸை சேர்ந்து ரோல் பண்றப்ப அது காட்ட முடிஞ்ச மினிமம் நம்பர் என்ன? 1 + 1, அதாவது 2 அப்படிங்கிறது தான் மினிமம் பாசிபிள் நம்பர். ஏன்னா டைஸ்ல 0ங்கிறது கிடையாது. ஸோ 2 டைஸ் போடுறீங்க அப்படின்னா 2 டைஸும் 1ல நிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மினிமம் நம்பர். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்க போகுது. அண்ட் டைஸோட மேக்ஸிமம் நம்பர் என்னன்னா 6 + 6. ஒரு டைஸால மேக்ஸிமம் 6 காட்ட முடியும், இன்னொரு டைஸால மேக்ஸிமம் 6 காட்ட முடியும். ஸோ 6 + 6 12. ஸோ 2ல இருந்து 12 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு டோட்டலா கிடைக்க போற வேல்யூஸ். ஸோ 2 to 12, இந்த 2 to 12 ரேஞ்சில் என்னெல்லாம் பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 2 ஒரு பிரைம் நம்பரா? ஆமா. 3 ஒரு பிரைம் நம்பரா? ஆமா. 4 ஒரு பிரைம் நம்பரா? இல்ல. 5 ஒரு பிரைம் நம்பரா? ஆமா. 6 ஒரு பிரைம் நம்பரா? இல்ல. 7 ஒரு பிரைம் நம்பரா? ஆமா. 8 ஒரு பிரைம் நம்பரா? இல்ல. 9 ஒரு பிரைம் நம்பரா? இல்ல. 10 ஒரு பிரைம் நம்பரா? இல்ல. 11 ஒரு பிரைம் நம்பரா? ஆமா. 12 ஒரு பிரைம் நம்பரா? இல்ல. ஸோ அதோட விட்டுறலாம். ஸோ 2 3 5 7 11 இதுதான் வந்து பிரைம் நம்பர்ஸ். ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் இதுதான். அகைன் பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னா 1 and the same நம்பர், இது ரெண்டுமே அதுக்கு ஃபேக்டர்ஸா இருக்கணும். அதாவது இப்போ 4 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4-ஐ 1 into 4ன்னு சொல்லலாம், 4 into 1ன்னு சொல்லலாம், 2 into 2ன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 1 into 4 4 into 1 மட்டும் இருக்கிற பட்சத்தில் இதை நம்ம பிரைம் நம்பர் சொல்ல முடியும். ஆனால் இங்கே 2 into 2ன்னு சொல்லி வேற ஒரு நம்பராலையும் இதை நம்ம எழுத முடியுது இல்லையா? ஆகையால் 4 வந்து ஒரு காம்போசிட் நம்பர், 4 பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே, பிரைம் காம்போசிட்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. பட் அகைன் சும்மா ஒரு ப்ரெஷ்அப்காக சொல்றேன். ஸோ 2 3 5 7 11 இந்த நம்பர்ஸ் தான் வந்து பிரைம் நம்பர். ஸோ சம் ஆஃப் 2 டைஸ்ல இந்த நம்பர்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அந்த கவுண்ட், அந்த சம் வந்து பிரைம் நம்பரா இருக்குது. ஸோ இது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ 2 ஒரு டைஸ்ல 2 வரணும்னு வச்சுக்கோங்களேன். 1,1 அப்படிங்கிற ஒரே பாசிபிலிட்டி தான். இதை தவிர ஏன்னா இப்போ 2 வரணும் அப்படின்னா என்ன, 1 + 1 இருக்கலாம், 0 + 2 இருக்கலாம். 0 + 2 இங்க பாசிபிளா? டைஸ்ல 0 வரவே வராது. ஸோ 1,1 மட்டும்தான். இல்ல இன்னொரு டைஸ்ல 1 இந்த டைஸ்ல 1, அது ரெண்டுத்தையும் நீங்க மாத்தி போட்டாலும் அது 1 தான். ஸோ அதனால அது மாறப்போறது கிடையாது. ஸோ 1,1ங்கிற ஒரே பாசிபிலிட்டி தான் 2 வந்து வர்றதுக்கு. இதே இது 3 அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கு? 3-ஐ 1,2 அப்படின்னு சொல்லி எழுதலாம், அல்லது 2,1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. மொதல் டைஸ்ல 1, 2வது டைஸ்ல 2 வரலாம், அல்லது மொதல் டைஸ்ல 2, 2வது டைஸ்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இதை வந்து வேற வேறையா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், சேமா கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு டைஸ் ப்ளூ கலர் டைஸ், ஒரு டைஸ் ரெட் கலர் டைஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம போடுறோம் அப்படின்னா ப்ளூ கலர் டைஸ்ல 1 வந்தா அது ஒரு பாசிபிலிட்டி, ரெட் கலர் டைஸ்ல 2 வருது. இல்ல அப்படியே ரிவர்ஸா ப்ளூ கலர் டைஸ்ல 2, ரெட் கலர் டைஸ்ல 1 வந்தா கூட அது இந்த 3 அப்படிங்கிற நம்பர் தான். 2 வேற வேற பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து 2 அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, 2 டைப்பா எழுத முடியும். அடுத்து 5. இந்த 5 எப்படியெல்லாம் வரலாம்? 5 வந்து 1,4 அப்படின்னு வரலாம், அப்படிதானே? அல்லது 2,3 அப்படின்னு வரலாம், அல்லது 3,2 அப்படின்னு வரலாம், அல்லது 4,1 அப்படின்னு வரலாம். ஓகே, 5,0 வந்து பாசிபிள் கிடையாது, டைஸ்ல அது வராது. ஸோ இந்த 5ங்கிற ஒரு பிரைம் நம்பர், சம் ஆஃப் 2 டைஸ்ல வர்ற வேல்யூஸ் ஆட் பண்ணா 5ங்கிற ஒரு பிரைம் நம்பர் வர்றதுக்கு 4 வழிகள் இருக்கு. ப்ளூ டைஸ்ல 1, ரெட் டைஸ்ல 4, ஆர்
2 3 ஆர் 3 2 ஆர் 4 1. இப்போ இந்த 2 3 அண்ட் 3 2 1 4 அண்ட் 4 1 வந்து அது அப்படியே திருப்பி போட்டது தான். பட் அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அதையும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 7 எப்படியெல்லாம் வரும்? 1,6 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், 2,5 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், ஆர் 3,4 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், ஆர் 4,3 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், ஆர் 5,2 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், ஆர் 6,1 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இந்த எல்லா வகையிலையும் நம்மளால 7 வந்து அட்டைன் பண்ண முடியும். 1,6 2,5 நீங்க அப்படியே போட்டு போங்களேன். 1 வந்துச்சுன்னா இன்னொரு இதுல என்ன பாசிபிள் வரணும்? 1 6 வந்தா மட்டும் தான் 7. அப்புறம் 2 5 வந்தா மட்டும் தான் 7. 3 வந்துச்சு அப்படின்னா அதுல இன்னொரு இது வந்து 4ஆ தான் இருந்தாகணும். 4 வந்துச்சு அப்படின்னா இன்னொரு 3ஆ தான் இருந்தாகணும். 5 வந்துச்சு அப்படின்னா இன்னொரு இது 2ஆ இருந்தாகணும். 6 வந்துச்சுன்னா இன்னொரு 1ஆ இருந்தாகணும். ஸோ இதெல்லாமே பாசிபிலிட்டி 7 டோட்டலா வர்றதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 11 வர்றதுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா 5,6ஆ இருக்கலாம், இல்ல 6,5ஆ இருக்கலாம். ரெண்டே பாசிபிலிட்டி தான். ஏன் சொல்றேன்னா 1 எடுத்துக்கோங்களேன், 1,10ன்னு வரணும். 10 ஒரு டைஸ்ல இருக்கா? இல்லவே இல்லை. இல்லை 2 எடுத்துக்கோங்களேன், 2,9 வரணும். 9 வந்து டைஸ்லேயே கிடையாது. 3,8ன்னு வரணும். 8 வந்து டைஸ்லேயே கிடையாது. ஓகே, ஸோ 5,6 6,5 இந்த ரெண்டு மட்டும் தான் 11ல பாசிபிளே. அப்படி மட்டும் தான் நம்மளால இதை எடுக்க முடியும். ஸோ இப்போ இங்க இது ஒவ்வொன்றும் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து 1, இங்க வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து 1 2 3 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 பாசிபிலிட்டி இருக்கு. இங்க வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம் நம்ம. 1 + 2 + 4 + 6 + 2 இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1 + 2 3 3 + 4 7 7 + 6 வந்து 13 13 + 2 வந்து 15. ஸோ டோட்டலா 15 வகைகள்ல நம்மளுக்கு வர்றது பிரைம் நம்பரா இருக்க முடியும். ஸோ 15 டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி என்ன? 36. அதை முதல்ல கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ 15 டிவைடட் பை 36 தான் ஆன்சர். இதை நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? எஸ். 3 டேபிளில் 3 5s are 15, 3 1s 3 3 2s are 6 அப்படின்னு வருது. ஸோ 5 டிவைடட் பை 12 5/12 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு. பட் நீங்களா போட்டு பார்க்குறப்ப இதை வேகமாக பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர் டு சால்வ் திஸ் கொஸ்டின். ப்ராபபிலிட்டியில் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், பட் ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அகெயின் இதுலேயும் வந்து இப்படி திருப்பி போட்டால் வர்றதையும் இன்னொரு பாசிபிலிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் சிம்பிளான கொஸ்டின் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் இன்னும் 9 கொஸ்டின் பாக்கி இருக்கு. அது நாளைக்கு கொஞ்சம், அடுத்த நாள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.